ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய தாமரை சூப்பராக விரிஞ்சிருச்சு. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த தாமரையை பற்றி சின்ன கருத்து சொல்லலான்னு நினைக்கிறேன். சரியா? எப்போவுமே குளத்தில் சேற்றில் வளர்கிறது தான் இந்த தாமரை, அப்படி தானே? சேற்றில் வளர்றது தான் இந்த அழகான தாமரை. நான் சேற்றில் இருக்கேனே, நான் உயர்ந்து வளரக்கூடாதுன்னு அது நினைக்கல. அது அந்த சேற்றில் இருக்கிற சத்துக்களை எடுத்துட்டு எவ்வளோ சூப்பராக வளர்ந்து இன்றைக்கி பூ பூத்துருக்கு. நிறைய டெம்பிள்ஸில் இதை பூஜைக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃப்ளவர் முதல் அதுக்கு இலை தண்டு எல்லாமே மருத்துவ குணங்கள் உண்டு. அதில் மகரந்த மாதிரி இருக்குல்ல, எல்லோ கலர், அதுவும் ரொம்ப உடம்புக்கு நல்லது தான். சாப்பிடும்போது அதுக்கு விதை முதற்கொண்டு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போ கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போமே, நம்மளுடைய லைஃப் எப்படி இருக்கணும். நம்ம லைஃப்பில் என்ன, நமக்கு கஷ்டம் இருக்குது, சேர் மாதிரி உள்ள விஷயம் இருக்குது, வீடு இல்லை, பணம் இல்லை, எல்லாமே நம்ம சிந்திக்கிறோம் இல்லையா? என்ன இருக்குன்னு பார்க்கலையே. தாமரை என்ன பண்ணுது? அது என்ன இருக்குது, எதில் நிற்கிறேன்னு தான் அது பார்க்குது. அதில் என்ன சத்துக்கள் கிடைக்குது, அதை எப்படி எடுத்துக்கலாம், அப்படி தான் பார்க்குது இல்லையா? அது நம்ம லைஃப்லேயும் வேணும்னு நான் நினைக்கிறேன். எந்த சூழ்நிலையில், எந்த ஃபேமிலியில் பிறந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் என்ன இருக்குது, எல்லாருக்குமே திறமைகளும் எல்லாருக்குமே உண்டு. யாருக்கும் குறைவான திறமைகள் இல்லை, எல்லாருக்கும் எல்லாமே உண்டு. நம்மளாலேயும் இதே போல் பயன் தரது போலையும் நிறைய விஷயங்கள் நம்மளால் செய்ய முடியும். அதனால் எல்லோரும் நல்லதாகவே வாழ்வோம், நல்லதாகவே நினைப்போம். பாசிட்டிவ் மோட்டிவேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.